மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம். முதல் 2 அத்தியாயம் முடித்து 3வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இந்த அத்தியாயத்தில் முதல்ல அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது. ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா, 2வது அத்தியாயத்தை முழுசாக கேட்கலாம் சரியா. எப்பயுமே சந்தேகம் எப்போ வரும்னா, நல்லா புரிஞ்சிச்சுன்னா சந்தேகம் வராது, ஒன்றுமே புரியலைனாலும் சந்தேகம் வராது. கொஞ்சம் பாதி புரிஞ்சு புரியாமல் இருந்தால் தான் சந்தேகம் வரும். அது மாதிரி முதல் அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவத்தை பேசி இந்த ஞானந்த மோட்சத்தை கொடுக்கும், அதுவே இங்கே இருக்கும் போதும் ஜீவன் முக்தி, ஆனந்தமாக மனநிறைவோடு வாழ முடியும், இறந்த பிறகும் பிறக்க மாட்டான்னு சொன்னார். இதுக்கு தகுதி இல்லைன்னா கர்மயோகத்தை கடைப்பிடின்னு சொல்லிட்டு, கர்மயோகத்தை செய்யாமல் வெறும் கர்மமாக செஞ்சா, செயலை யோகமாக செய்யாமல் செஞ்சால் என்ன கெட்ட பலன் வரும்னு சொல்லிட்டார். சொர்க்கம் கிடைச்சா கூட கீழானதுன்னு சொன்னார். அதை நினச்சிக்கிட்டு எதுக்கு கர்ம செயல் செஞ்சால் கீழ் தானே, ஞானம் தானே மேலே, நம்மளை ஏன் சண்டை போட சொல்கிறாரு, கடமையை செய்ய சொல்கிறாருன்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் கர்மயோகமா ஞான யோகமா, எனக்கு எதில் 2ல் ஒன்றை செய்யுங்க, நான் இப்போ எதை கடைப்பிடிக்கிறது, கடமையை செய்கிறதா இல்லாட்டி காட்டுக்கு போகிறதா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் 2 விதமான சாதனைகளை படைத்துள்ளேன், கர்மயோகம் ஞான யோகம். இல்லறவாசிகளுக்கு கர்மயோகம் சிறந்தது, துறவிகளுக்கு ஞான யோகம் சிறந்தது. 2 வாழ்க்கை முறை, இல்லறம் துறவரம். 2 சாதனை, கர்மயோகம் ஞான யோகம். இந்த 2 சாதனைக்குள்ள பக்தி யுக்தி எல்லாமே அடங்கிடும். பக்தி தியானம் எல்லாமே அடங்கி போயிடும். அது விரிவாக பார்க்கும்போது புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே சிறந்தது, கர்மயோகமே சிறந்தது. கர்மயோகம் செஞ்சு மனசை பக்குவப்படுத்தி பிறகு துறவரத்துக்கு வரணும், இல்லைன்னா ஞான யோகத்துக்கு வரணும். துறவரம்னு இல்லை, ஞான யோகத்துக்கு தத்துவத்தை புரியணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்த்தோம். சரி, அப்போ கர்மயோகத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். இங்கே என்ன பண்ணுறாரு, அதை விரிவாக கொஞ்சம் விளக்கினார். அதில் நாம் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதாவது மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு ஞான யோகம், மனப்பக்குவம் மற்றவர்களுக்கு கர்மயோகம் சொல்லிட்டு அந்த கர்மயோகத்தை பற்றி பேசுகிறாரு. அதில் 5 விஷயம் பார்த்துருக்கோம். 5 விஷயம் பார்க்கணும். அதில் நம்ம பார்த்துருக்கிறது 2 விஷயம் பார்த்துருக்கோம். எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும்னு பார்த்தோம். பிறகு அந்த செயலில் உள்ள பாவனை என்ன, செயலின் பலன் வரும்போது உள்ள பாவனை என்ன, இப்படியெல்லாம் கர்மயோகம் செஞ்சால் அதனுடைய பலன் என்னன்னு சொல்லி 4 விஷயம் சொன்னார். இதில் எப்படிப்பட்ட செயல்களை செய்வதுன்னு சொல்லும்போது, நாம் சாமானிய தர்மத்தை செய்ய வேண்டும். முதல்ல சாமானிய தர்மம் அதை செய்ய வேண்டும்னர். நம்மளுடைய கடமை தர்மத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் 2ஆக பிரிக்கிறாங்க. சாமானிய தர்மம்னா எல்லாத்துக்கும் பொதுவான கடமைகள். அதில் முக்கியமான கடமை என்னன்னு சொன்னால், உண்பது, உறங்குவது, உடலை பாதுகாப்பது. இது எல்லாருக்கும், சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் உண்டு. இதை நீ கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். பிறகு சாமானிய தர்மம்னா எதை செய்யணும்னு சொன்னால், நம்மகிட்ட மற்றவங்க எப்படி செய்யணும்னு விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் மற்றவங்ககிட்டையும் செய்யணும். இது சாமானிய தர்மம். இதை நேற்று விரிவாக பார்த்தோம். பிறகு அடுத்தது விசேஷ தர்மம். இந்த சாமானிய தர்மத்தில் இன்னொன்று இருக்கு. அதாவது உடலை பேணுவது, பிறகு நம்மகிட்ட எதை விரும்புகிறோமோ, நம்மகிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறோம்னு விரும்புகிறோமோ அப்படி மற்றவங்கிட்ட நடந்துக்கிறது. பொதுவாக இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். விசேஷ தர்மங்கிறது ஆளாளுக்கு மாறும்,
வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், தொழிலுக்கு தகுந்தது மாறும். அதைத்தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். விசேஷ தர்மங்கிறது கடமை. பள்ளி மாணவனுக்கு ஒரு கடமை, படிக்க வேண்டியது கடமை. இல்லறத்தில் இருப்பவங்களுக்கு குழந்தைகளை படிக்க வேண்டியது, தன்னுடைய அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டியது, சமுதாயத்துக்கு மற்ற எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியது இல்லறத்துடைய கடமை. அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்த்தா கலெக்டருக்குன்னு ஒரு கடமை இருக்கும், அவர் அதைத்தையும் செய்யணும். பீன் வேலையை அவர் பார்க்கக்கூடாது, பீன் வேலையை பார்க்கணும். அவங்களுக்கு என்ன கடமை விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்கிறது கர்மயோகம். எப்படி பாவனைங்கிறது ரெண்டாவது பார்க்க போகிறோம். செயல் என்னன்னு பார்க்கணும். ஸ்வதர்மத்தை செய்தல். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, அதாவது நைமித்திய கர்மம்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாம் நம்ம உடலை பாதுகாக்கலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நைமித்திய கர்மம்னா விசேஷ காலங்களில் செய்கிறது. இப்போ குழந்தை பிறந்தா செய்கிற கடமை இருக்குது, அதுக்கு பெயர் சூட்டு விழா. பிறகு பெண் குழந்தைகளுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, வளைகாப்பு. குழந்தை பிறந்தா அந்த சீதனம், அந்த இதெல்லாம் இருக்குது. குழந்தைக்கு வளைகாப்பு செய்யும்போது சில கடமைகள். பிறகு திருமணத்துக்குன்னு சில கடமைகள், முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி கொடுக்குற கடமைகள். இதெல்லாம் எப்பயாவது ஒரு டைம் வரும், இது தினம் வராது. தினசரி கடமைங்கிறது சாப்பிட்றது, தூங்குறது, நம்ம உடம்பை பாதுகாக்கிறது. இது எப்பயாவது ஒரு இடம் வரும், விசேஷ கர்மம். அதுவும் பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு தான் உண்டு, எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ திதி கொடுக்குறதுன்னா யார் கொடுக்கறது? மகன் குழந்தை கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க திதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு உண்டான கடமை, அது விசேஷமான கடமை. இப்படி விசேஷ காலங்களில் விசேஷமான சில நிகழ்ச்சிகளுக்காக செய்யக்கூடிய கடமைகளையும் செஞ்சாகணும். ஒரு குடும்பம்னு இருந்தாச்சுன்னு சொன்னால், குழந்தை தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் சொல்லி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கார் ஒருத்தருக்கு எஸ்கேஎம் சொல்லி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து தொட்டில் முதல் சுடுகாடு வரை ஒரு குழந்தை கர்ப்பமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க மாதிரி செலவெல்லாம் பார்த்துக்கிடுவார். அந்த குழந்தை பிறக்கிறது, பிரசவ செலவு, அவங்களை படிக்க வைக்கிறது. அது கடைசியில் 60 வயசான பிறகு என்ன பண்ணார், வேலைக்கு போயிடுச்சுன்னா விட்டுருவார். 60 வயசு ஆச்சுன்னு அவங்ககிட்ட வந்துடலாம் திருப்பி. அவங்க ஈமக்கிரியை செய்கிற வரைக்கும் ஒருத்தர் பார்ப்பார். அப்படிலாம் கூட ஒரு கடமையை வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்கிறது வரைக்கும், இறந்த பிறகு செய்ய வேண்டிய சில கடமைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக செய்யணும். இது விசேஷ தர்மம். சாமானிய தர்மம் பொதுவானது, விசேஷ தர்மம் அப்பப்போ செய்கிறது. தான் எந்த நிலையில் இருக்குமோ அதை செய்கிறது. படிக்கிற வயசில் படிக்கிறது, குடும்பமாக இருக்குமோ குடும்பமாக இருக்கிறது, வயசான காலத்தில் அந்த கடமை எதுவோ அதை செய்கிறது. ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற அரசியல்வாதி எம்எல்ஏவாக இருந்தால் அவருடைய கடமை அதை செய்யணும். ஊர் தலைவராக இருந்தால் அவருடைய கடமையை செய்யணும். ஒரு வார்டு மெம்பராக இருந்தால் அவருடைய கடமையை செய்யணும். ஆளுக்கால் மேலும். சாதாரண ஒரு சன்னியாசியாக இருந்தால் எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது அவருடைய தர்மம், சுவதர்மம். மிலிட்ரி மேன் உயிரை கொள்வது தர்மம், அவனுக்கு தண்டனை கொடுக்கறது தர்மம். கோர்ட்டில் ஜட்ஜி என்ன பண்ணணும், தூக்கு தண்டனை கொடுக்கறது அவர் தர்மம். கொலைகாரனா தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஒரு ஜட்ஜி என்ன பண்ணார் தெரியுமா அவங்களுக்கு, தான் மகன் பெரிய குற்றவாளியாக நிற்கும் போது அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டே ஆகணும், இவருடைய கடமை. அப்போ நியாயம் பேசுகிறாரு, தூக்கு தண்டனை கொடுத்தா திருந்த வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காரு. தான் மகன் கூண்டில் நிற்கும் போது என்ன பண்ண தர்மம் பேசுகிறாரு, தூக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா திருந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும், அதனால் அப்படி சொல்லி தூக்கு தண்டனை மாத்துறாரு. இது சுதர்மத்தில் மீறுவது, சுவதர்மத்திலிருந்து மீறுவது. அப்படி பண்ணக்கூடாது. உனக்கு என்ன கடமையோ அதை நீ செய்வது விசேஷ தர்மம். மூணாவது கர்மம் என்னன்னா பிராயச்சித்த கர்மம். மூணாவது கர்மம் பிராயச்சித்த கர்மம். இது ஒரு முக்கியமான விஷயம். இது ரெண்டையும் கட்டாயம் செய்யணும். பிராயச்சித்த கர்மம் செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறணும். பொதுவாக இந்த பிராயச்சித்த கர்மம்னா என்ன அப்படின்னா, நாம் ஏதோ ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்போம், இல்லை இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்போம், ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதுக்காக அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஜோசியர்கிட்ட போவோம். உனக்கு கெட்ட நேரம் இருக்குது, இதெல்லாம் நீ இருக்குது, உனக்கு இந்த சனி பிடிச்சிருச்சு, ராகு பிடிச்சிருச்சு, நீ இந்த ஹோமமெல்லாம் பண்ணினேன்னா இந்த பாவம் கழிஞ்சிரும் அப்படிம்பார். அப்போ என்ன பண்ணுவார், நவகிரக ஹோமம் பண்ண, இல்லை சனி பகவானுக்கு ஹோமம் பண்ண, ராகு கேதுக்கு போய் காலகஸ்தியில் போய் பண்ணிட்டு வா, இப்படி நிறைய சொல்லுவாங்க. இது யஜ்ஞம், யாகம் பண்ணி நம்மளுடைய ஏற்கனவே செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள்.
இது ஆரம்பத்தில் செய்யலாம், தப்பு இல்லை. இது யஜ்ஞம்னு பேர், வேள்வின்னு பேர். இதுலேயே இது சாதாரணமாக அந்த வைதிகர்களை கூப்பிட்டு ஹோமமெல்லாம் வளர்த்து பூஜைகள்லாம் செய்கிறது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நாம் செய்கின்ற கடமைகளை வேள்வியாக செய்ய முடியும் சாஸ்திரம் சொல்லுது. இந்த பிராயச்சித்த கர்மம் பண்ண முடியுமா? இது ஸ்பெஷலாக செய்கிற வேள்வி, யாகம், ஹோமம்லாம் வளர்க்குறோம்ல. அது 5 விதமான வேள்விகளை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீ தினந்தோறும் வாழ்க்கையில் ரொட்டீனில் அப்படியே செய்கிற வேள்வி. இதுக்கு என்ன பலன்னா, நீ எத்தனையோ பாவம் பண்ணியிருந்தாலும் இதை நீ செஞ்சேன்னு சொன்னால் உன்னை எரியாமல் இந்த பாவம் போயிடும். இது ஸ்பெஷலாக செய்ய வேண்டியதில்லை, தினந்தோறும் செய்ய வேண்டிய வேள்வி. அதை 5ஆக பிரிக்கிறாங்க. தேவயஜ்ஞம், முதல்ல தேவயஜ்ஞம், 2வது பித்ரு யஜ்ஞம், 3வது ரிஷி யஜ்ஞம் அல்லது வேத யஜ்ஞம், 4வது மனுஷ்ய யஜ்ஞம், 5வது பூத யஜ்ஞம். தேவயஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம். 5 வேள்வி. என்ன புதுசாக பேரெல்லாம் புதுசாக பயந்துடாதீங்க, சாதாரணமாக நம்ம கடைப்பிடிக்கிறது தான். தேவ யஜ்ஞம்னா தினந்தோறும் இறை வழிபாட்டுடன் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினால் அது தேவ யஜ்ஞம். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடவுளை வழிபட்டு வேலையை ஆரம்பிக்கணும். இது தினம் செஞ்சால் அதுக்கு பேர் தேவ யஜ்ஞம்னு பேர். ஒன்றை எரியாமல் அது பாவத்தை நீக்கும். நீ இறைவனை வழிபடும் பொழுது, இறைவனை சிந்திக்கும் போது, இன்னொரு விஷயம், எந்த காரியமாக இருந்தாலும் பிரார்த்தனையுடன் ஆரம்பித்தோம்னு சொன்னால் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். அது தோல்வி அடைஞ்சாலும் கூட மனசு பாதிக்காது. கடவுள்கிட்ட கும்பிட்டு ஆரம்பித்தோம்னா நல்லது. அது எத்தனையோ பாவங்களை நம்மளை எரியாமல் போய்ச்சிக்கிட்டு நமக்கு தெரியாது. இல்லையே என்னை கும்பிட்டானே கடவுள் நம்மளுக்கு கொடுக்கலையேன்னா கொடுப்பார். எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார். காய்ச்சல் வந்திருக்கும்போது ஐஸ்கிரீம் கேட்டால் குழந்தை கொடுப்பீங்களா? குழம்பு அடம்பிடிக்குது, எனக்கு ஐஸ்கிரீம் வந்து காய்ச்சலாக இருக்குது, கொடுப்பீங்களா? பிறகு என்ன, நல்லா காய்ச்சலை விட்ட பிறகு அன்னை கேட்டுச்சு, 1க்கு 2 வாங்கி கொடுப்போம், கொடுப்பீங்க. அது மாதிரி பகவான் கேட்டு வச்சுக்கிடுவார். இப்போ கொடுத்தா அவனுக்கு நல்லதில்லை, இந்த பாவம் கொஞ்சம் கழிய வேண்டி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணுவார். அதனால் பிரார்த்தனை விடக்கூடாது, வழிபாடை விடக்கூடாது. இதுக்கு பேர் தேவ யஜ்ஞம்னு பேர். இது தினந்தோறும் செய்ய முடியுமா? இல்லையா? ஒன்றுமே இல்லை, சாமி கும்பிட நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே குளிக்க கூட வேணாம், முகத்தை கூட கழுவ வேணாம், பெட்டில் எந்திரிச்சு கையை இப்படி தேய்ச்சிட்டு 2 கை விரிச்சிட்டு இந்த 2 கைக்குள்ள லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேர் இருக்காங்க, அவங்கள கும்பிட்றேன்னு கும்பிட்டு போனால் போதும். இப்படி சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா நம்மளுக்கு தேவை என்ன? கல்வி வேணும், செல்வம் வேணும், வீரம் வேணும், அறிவும் வேணும், செல்வமும் வேணும், உடம்புல சக்தியும் வேணும். 3 தேவதைகள் நம்ம கையில் இருக்காங்கன்னு கும்பிட்டுட்டு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டியது. அதுக்கு பிறகு குளிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுறது பண்ணாது 2வது. இல்லை பேப்பர் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் விடாமல் செய்யணும். இதுக்கு பேர் தேவ யஜ்ஞம். 2வது யஜ்ஞம் என்னன்னா பித்ரு யஜ்ஞம். தன்னுடைய முன்னோர்களை, தாய் தந்தையரை, அவர்களுடைய வயசான பாட்டி தாத்தாலாம் இருக்கலாம், அவங்கள பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு அந்த திதி கொடுக்குற அன்னைக்கு நல்லா அன்னதானம் பண்ணுவாங்க. அவர் இறந்த பிறகு ரொம்ப படாடோமாக அவர் கூட்டு போய் எல்லாம் பண்ணுவாங்க. இருக்கும்போது ஒருவேளை சாப்பாடு போட மாட்டாங்க. இருக்கும்போதும் கவனிக்கணும். அவங்க இறந்த பிறகும் அந்த வருஷம் அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு பேர் பித்ரு யஜ்ஞம்னு பேர். பெற்றோர்களுக்கு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும்போதும் செய்யணும், இறந்த பிறகும் செய்யணும். இது ஒரு வேள்விங்கிறாரு. நீ இதை பண்ணுனா யாகம் தனியாக செஞ்சால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதில் கிடைக்குங்கிறாரு பகவான். நீ தனியாக போய் ஒரு ஹோமம் கொண்ட வளர்த்து பண்ணுறது எல்லாருக்கும் முடியாது. நான் சொல்கிற 5 ஒழுங்காக பண்ணுங்கிறாரு. இது செய்ய முடியுமா? முடியாதா? வீட்டில் இருக்காங்க, அன்பாக பேசுறது ஒன்றும் இல்லை. அவங்க நொய்ன்னு சொல்லுவாங்க வயசானவங்க. நம்ம அன்பாக பேசி பழகணும், கேட்டு போயிட வேண்டியதுதான். அதெல்லாம் அவங்கள புண்படாமல் வைத்து கொள்வதும் ஒரு பித்ரு யஜ்ஞம். 3வது ரிஷி யஜ்ஞம். ரிஷி யஜ்ஞம், வேத யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் 3 பேர் சொல்லுவாங்க. அது என்னன்னா,
இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரிஷி யக்கியம். நல்ல நூல்களை படிக்கிறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட இறை சம்பந்தப்பட்ட நூல்களை தினந்தோறும் படிப்பது. இப்போ கந்த சஷ்டி கோஷம் படிக்கிறாங்க, ரிஷி யக்கியம். திருவாசக முற்றோதல் நடக்குது, ரிஷி யக்கியம். இல்லை சாமி படத்துக்கு முன்னாடி விநாயகனேன்னு ஒரு பாட்டு 2 வரியில் படிக்க, திருக்குறளை 2 சூறலை சொல்கிறது. ஏதாவது 2 ஆன்மீக சம்பந்தப்பட்ட நூல்களை வாசித்தல், படித்தல், இதுக்கு பேர் ரிஷி யக்கியம். ஒன்றும் இதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொன்னால் பேப்பர் படிக்கிறோமா இல்லையா? எல்லோரும் பேப்பர் படிக்கிறான், அதில் ஆன்மீகம் இந்த ஒன்றும் செய்தி வரும், அதாவது படிச்சுட்டு போகலாம். நியூஸ் பேப்பரில் ஆன்மீகம்னு வரும், அதை கூட படிக்கலாம்ல. இறை சம்பந்தப்பட்ட தர்மம் சம்பந்தப்பட்ட நூல்களை 1 நிமிடம் 2 நிமிடம் எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் படிக்கிறதுக்கு பேர் ரிஷி யக்கியம். இது 3வது. இது கஷ்டமா? இப்போ 3 கஷ்டமா? இதெல்லாம் செஞ்சால் வேள்விக்கு சமம்ங்கிறார். ஹோமத்தை நீ பண்ணுறதுக்கு சமங்கிறாங்க, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இங்கே பொதுவாக வேள்வின்னு சொல்லிட்டார், 2 வேள்வி இதில் எடுத்துக்கிறேன்னு. பிறகு மனுஷிய யஜ்ஞம், நர யஜ்ஞம். அதாவது நம்ம குடும்பம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்கிறோம், இது போக தன்னுக்கு பக்கத்தில் யாராவது கஷ்டப்பட்டால் ஒரு சின்ன உதவி பண்ணுறது. இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம், பிச்சைக்காரனுக்கு காசு போடுறோம், நர யஜ்ஞம். இல்லை போகும்போது வழியில் ஏதாவது கஷ்டப்பட்டு ஏதாவது கெட்ட சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். இது தன்னை சார்ந்த மனிதர்களுக்கு, தன்னை சாராத மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணால் அதுக்கு பேர் நர யக்கியம்னு பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ இருக்கவனுக்கு உதவி பண்ணுவாங்க, தான் பக்கத்தில் கஷ்டப்படுறவனு கண்டுக்கிற மாட்டாங்க. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ எங்கேயோ போய் அன்னதானம் பண்ணிட்டு உன் பக்கத்தில் கூட இருக்க சொந்த பந்தம் கூட இருக்கிறவனுக்கு நீ உதவி பண்ணலைன்னா அது புகழுக்காக செய்கிற, உதவிக்காக செய்யலைங்கிறார். நீ புகழ் பக்கத்தில் ஒருத்தன் சாப்பாடெலாம் கஷ்டப்படுறான், நான் போய் கோயிலில் 100 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? அப்போ அதே மாதிரி யாரோ படிக்கிறதுக்கு காசு கேட்குறாங்க, சின்ன சின்ன உதவிகள் மனிதர்களுக்கு செய்கின்ற உதவி நிறைய, இது ஒரு வேள்விங்கிறார். இது 4வது. 5வது பூத யஜ்ஞம், மனிதனை தவிர மற்ற உயிர்களை பாதுகாத்தல். மனிதனை தவிர மற்ற பார்க்குறோம்ல, பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்குறோம், ஈரக்கொலை கொடுக்குறோம். ஒவ்வொரு விசேஷ காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதை வழிபடுறதுக்கு, நதியை வழிபடுறது, அதெல்லாம் பின்னாடி வருது, அவங்க பார்க்கலாம். அதாவது மற்ற உயிரினங்களை பாதுகாத்தல், மரம் செடி உடலை பாதுகாத்தல். வளர்க்குறோமா இல்லையா? மரம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ பேர் திட்டம் போடுறாங்க, மரம் நடு விழா அப்படின்லாம் நடத்துகிறாங்க. அப்போ இந்த இயற்கையில் வர மரங்களை பாதுகாத்தல், மற்ற உயிர்களை காக்காய்க்கு சோறு வைக்கிறாங்களா இல்லையா? காக்காய்க்கு சோறு வைக்கிறது எதுக்கு? அது ஒரு தப்பான ஒரு பழக்கம். எப்படின்னா, முன்னோர்கள்லாம் காக்கா வடிவத்தில் வந்திருக்காங்க. சொர்க்கத்துக்கு போயிருக்கக்கூடாதா, மோட்சத்துக்கு காக்காவே பிறந்து வரணும். அந்த எப்படி அதை சொன்னாங்கன்னே புரியலை, தப்பு அது. காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் மற்ற பறவைக்கு வைங்க, அது என்ன பண்ணணும்னா, பெரும்பாலான உயிரினங்கள் நாயெல்லாம் பார்த்தா தான் சாப்பிடணும்னு சாப்பிட விடாது, அதை அடித்து துரத்தும். எல்லா பறவையும் அடித்து துரத்தும். குருவி கூட அப்படித்தான் பண்ணும். காகம் மட்டும் தன்னுடைய இனம் சாப்பிடும்போது துரத்தாது, கூப்பிடும். கூப்பிட்டு எல்லாரையும் சேர்த்து சாப்பிட வைக்கும் காகம். அப்போ அந்த உணவை பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் காக்கைக்கு இருப்பதால் காக்கைக்கு நாம் உணவு விடுறோம், நம்ம உணவையும் பகிர்ந்து கொடுக்குறோம். அந்த புத்தி வரட்டுங்கிறதுக்காக தான் காக்கை கொடுக்குறது, முன்னோர்களுக்காக கிடையாது. ஏன்னா நம் முன்னோர்கள் புண்ணியம் பண்ணி மோட்சம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை சொர்க்கம் போயிருக்கலாம். காக்காயாக பறக்கணும் நினைக்க போகிறா. இப்படி ஒரு பழக்கம் எப்படி வந்துச்சுன்னே தெரியலை. அப்போ இந்த 5 விதமான வேள்விகள், இந்த 5 விதமான கடமைகளை நீ அன்றாட வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செய்யாமல் இல்லை. இதை கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணால், ஒரு ஹோமகுண்டை வளர்த்து அதில் ஐயர்கள்லாம் கூப்பிட்டு எவ்வளவெல்லாம் பூஜை பண்ணி பாபம் நீங்குதோ பிராயச்சித்தம் பண்ணுறோமோ அதே பிராயச்சித்தம் இதிலையும் கிடைக்குங்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள், அந்த பிராயச்சித்தத்தில் இந்த ஹோமம் வளர்த்தா ஒரு அன்னதானம் இருக்கும், ஒரு தானம் பண்ணுறது இருக்கும், அதுலேயும் கூட இருக்கும். இந்த ஹோமகுண்டை வளர்த்தா கூட ஒரு அன்னதானம் இருக்கும். எங்கேயோ பாருங்கள், கோயிலெல்லாம் ஹோமம் வளர்க்குறோம், முடிஞ்சவன் என்ன இருப்பான், அன்னதானம் இருக்கும். அதனால் அதை செய்கிறது தப்பு இல்லை. அடுத்து இன்னொரு பிராயச்சித்தம் இருக்குது.
விரதங்கள்லாம் இருக்கும். நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஏதோ பாப கர்மத்தினால 4 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடக்கணும்னு இருக்குது. விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 நாளைக்கு கந்தசஷ்ட விரதம் இருக்க முடிஞ்சு போச்சு. விதிப்படி அது ஐயோ சாப்பாடு கிடைக்கலையே, இந்த இடத்துல மாட்டிக்கிட்டனே, கடவுள் நம்மளை இப்படி படுத்தி பசியோடு என்கிட்ட ஒன்றுமே ஹோட்டல் கூட இல்லையே, இங்கே மாட்டிக்கிட்டேன்னு கவலைப்படுவான். இங்கே சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்போம். விரதத்தில் எப்படி இருப்பான்? சந்தோஷமாக சாப்பிடாமல் இருப்போம். கார்த்திகை விரதம், அமாவாசை விரதம், சஷ்டி விரதம், ஏகாதசி விரதம், சபரிமலைக்கு மாலை போட்டால் விரதம் இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை நாமளே அந்த கடவுள் கொடுக்குற துன்பத்தை ஏற்றுக்கிட்டு பிராயச்சித்தம் தேடுறது. இதெல்லாம் பிராயச்சித்தம். பழனிக்கு பாத யாத்திரை போகிறோம், நம்ம விதிப்படி எங்கேயாவது போய் காட்டில் மாட்டை தேடணும், ஆட்டை தேடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும். காட்டு வழி அலைஞ்சு திரிவப்பா 1 வாரம் அப்படின்னு சொல்லி விதி இருக்கும். இவன் சபரிமலைக்கு மாலை போட்டாலும் கழிஞ்சு போயிடும். ஏன்னா காட்டு வழி போகணுமே, நடந்து வேறு வழி இல்லையே. இது தன்னை எறியாமல். அதே மாதிரி பழனி பாத யாத்திரை 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நடக்கிறோம். நடக்கும் பொழுது சந்தோஷமாக நடக்கிறோம். பஸ்ஸு ரிப்பேர் ஆகி நடந்தால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். கார் ரிப்பேராக போச்சு, பஸ்ஸும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, 5 கிலோமீட்டர் நடந்ததே ஆகணும்னா என்ன திட்டுவோம் கடவுளை. இந்த இடத்துல நம்மளை மாட்டி இப்படி நடக்க வச்சு விட்டாரேன்னு திட்டுவோம். அதே 50 கிலோமீட்டர் பாத யாத்திரை ஆனந்தமாக எப்படா வரும், எப்படா நடப்போம். அது 1 மாதம் விரதம் இருந்து சந்தோஷமாக நடக்கிறோமா இல்லையா? ஏன் இங்கே நடக்கும்போது துக்கம், அங்கே நடக்கும்போது துக்கம் இல்லை. இது அந்த வழியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது பிராயச்சித்த கர்மம். இதை செய்யலாம். ஒருத்தர் திட்டிப்படுறான், அவன் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கான், அவனை போய் சாரி கேட்குறான், அது பிராயச்சித்தம் தானே. மன்னிப்பு கேட்டால் பிராயச்சித்தம் தானே. ஒருத்தனை போய் திட்டிடுறோம், அவனுக்கு கெடுதல் பண்ணிடுறோம், அப்புறம் நம்மளுக்கு ஃபீல் பண்ணி அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க அப்படிங்கிறது ஒரு பிராயச்சித்தம். நீ மன்னிப்பு கேட்கலைன்னா அவனை துன்பப்படுத்தினதுக்கு நம்மளுக்கு என்னைக்கா ஒரு நாள் துன்பம் கிடைக்கும். சில பேர் மன்னிப்பு கேட்க சங்கடப்படுவாங்க. தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. யாருக்காலையும் விழுகலாம். அந்த மன்னிப்பு யார் கீழே இருந்தவ இருந்தால் கூட அவருக்கு ஒரு கெடுதல் பண்ணால் மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. இது ஒரு பிராயச்சித்தம். இப்படி இந்த பிராயச்சித்த கர்மத்தை நாம் ஆரம்பத்தில் செய்வதில் தவறில்லை. ஆனால் இந்த கர்மயோக வாழ்க்கை வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தான் பிராயச்சித்தம். இந்த ஸ்பெஷலாக பண்ணுற ஹோமம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திடணும். இந்த பாத யாத்திரை போகிறது, நம்ம டெய்லி செய்கிற கடமை பிராயச்சித்தம் அது பண்ணலாம். இந்த பிராயச்சித்தத்தை ஸ்பெஷலாக பண்ணுறது ஆரம்பத்தில் பண்ணால் தப்பு இல்லை, பின்னாடி அது கடவுள் கஷ்டத்தை கொடுத்து ஏற்றுட்டு போகிறோமே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். இது பிராயச்சித்த கர்மம் 3வது. 4வது நிஷித்த கர்மம்னு ஒன்று இருக்குது சாஸ்திரத்தில். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதை செய்யக்கூடாது. மது அருந்தாதேன்னு சொல்லியிருக்கு, அருந்தக்கூடாது. சூது விளையாடாதேன்னு சொல்லியிருக்கு, விளையாடக்கூடாது. என்னென்னலாம் சாஸ்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்யக்கூடாது. மற்றவன் என்கிட்ட எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை நான் மற்றவங்களும் செய்யக்கூடாது. இதுக்கு பேர் நிஷித்த கர்மம், செய்யக்கூடாத கர்மம். என் பொருளை ஒருத்தன் அபகரிக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா மற்றவன் பொருளை அபகரிக்கக்கூடாது. திருக்குறளில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நிறைய அதிகாரம் வச்சுருக்கார். கல்லாமை, பிறர் பொருளை அபகரிக்காமல் இருத்தல். பொய் பேசாமை, அதுக்கு பேர் வாய்மை. வெகுளாமை, கோபப்படாமல் இருத்தல். இன்னா செய்யாமை, கொல்லாமை. இதெல்லாம் எதுனா செய்யக்கூடாத கடமைகள். ஒவ்வொரு 10 குறளாக வச்சுருக்காரு. கொல்லாமை, இன்னா செய்யாமை, வெகுளாமை. பார்த்தீங்கன்னா வள்ளுவரும் அப்படியே அதெல்லாம் அழகாக கொண்டு போகிறார் அவர். இதெல்லாம் செய்யக்கூடாத தர்மம், நிஷித்த கர்மம். இதை செய்யவே கூடாது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் சாமானிய கடமையை செய்யணும், விசேஷ தர்மத்தை செய்யணும். பிராயச்சித்த கர்மத்தை இந்த 5 வேள்விகள் தினந்தோறும் செய்கிற வேள்விகளை செய்யலாம். ஸ்பெஷலாக செய்கின்ற வேள்விகளை ஆரம்பத்தில் செஞ்சால் தப்பில்லை, பின்னாடி அதை விட்டுட்டு கஷ்டத்தை ஏற்றுக்கிறணும். பிறகு நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது. இன்னொன்று இருக்குது, காமிய கர்மம். இது என்னன்னு சொன்னால் ஆசை வசப்பட்டு இன்பத்திற்காக செய்கின்ற செயல்கள். போகத்திற்காக, சுகத்திற்காக, ஆசையை நிறைவேற்றுவதற்காக செய்வது. இப்போ சினிமாவுக்கு போகிறோம், அது கட்டாயம் போகணுமா?
போகாட்டி தப்பு இல்லை, ஆனால் போகணும்னு ஆசை இருக்கு, போய் பார்க்குறோம். டிவி பார்க்கணும், சீரியல்லாம் ஓடுது, அழுகை சீரியலை சந்தோஷமாக பார்க்குறோம். ஏன்னா அழுகை சீரியல்னாலே அழுகலுங்கிறாங்க, தெரியல எனக்கு. சீரியல் கூட அழுகையாத்தே இருக்குமா. ஆனால் அந்த அழுகை சீரியலை போட்டி போட்டு எப்படா வரும்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு பார்க்குறது, அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அழுகையிலே ஒரு சந்தோஷம் கிடைக்குது பார்த்தீங்களா. அப்போ இந்த காமிய சுகம், அதாவது ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயலை சாஸ்திரம் ஒருபோதும் முழுமையாக வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. சில நிபந்தனை விதிக்கிறது. இந்த நிபந்தனையுடன் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிபந்தனை போடுது. ஏன்னா எல்லாரையும் ஆரம்பத்திலே நீ இதெல்லாம் அனுபவிக்காத, அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா இயல்பாகவே இந்த உடம்புல ஆசைகளோடு தான் கடவுள் படைச்சி வச்சிருக்காரு. அதனால தான் நம்ம சிஸ்டம் இல்லற தர்மமெல்லாம் வச்சுருக்கோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த ஆசையை நீ எப்படி அனுபவிக்க வேண்டும் ஒன்று சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் தர்மம் இருக்க வேண்டும். நீ சுகத்தை அனுபவிச்சுக்க, தர்மமும் அனுபவி. ஸ்வீட் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அதுக்காக 10 ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? டாக்டர் சர்க்கரை நோய் ஸ்வீட்டே சாப்பிடாதுன்னு இருக்காரு, ஏதோ கொஞ்சம் போல் பிச்சு சாப்பிட்லாம். சொன்ன பிறகு ஒரு 10 ஸ்வீட்டை உள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? அப்போ இந்த எப்பயுமே பாருங்கள், எந்த ஒரு பொருளையும் தர்மமாக அனுபவித்தாலும் அளவோடு அனுபவித்தாலும் ரொம்ப நாளைக்கு அனுபவிக்கலாம். நீங்கள் அதர்மமாக அனுபவித்தா பின்னாடி அது ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கும், பின்னாடி பெரிய துக்கத்தை கொடுக்கும். அந்த சுகத்தையும் கூட அளவுக்கு அதிகமாக அனுபவித்தோம்னு சொன்னால் எல்லாம் பலவீனமாயிடும், உடம்பே பலவீனமாயிடும். அப்போ அளவோடு அனுபவித்தா கடைசி வரைக்கும் அனுபவிக்கலாம். நான் இன்னொரு மோசமான உதாரணம் சொல்கிறேன். மது குடிக்கிறாங்கல்ல, மது சாப்பிட்றவங்க கொஞ்சமாக ரெகுலராக சாப்பிட்டான்னு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே போயிட்டே இருப்பான், அந்த சுகத்தை அனுபவிப்பான். ஓவர் அடிக்கிறான்னு வச்சுக்கன்னா ஃப்ளாட் ஆகிடுவான். அந்த சுகமே அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அந்த சுகமே தெரியாது. அது போட்டு 2 நாளைக்கு சாப்பிடவும் முடியாது, உடம்பே ஒரு மோசமாக. கொஞ்ச நாள் என்ன, போதையே அவனுக்கு ஏறாது, என்ன குடித்தாலும் போதை ஏறாது இருக்கு அப்படி. ஏன்னா அளவுக்கு அதிகமாக தர்மமும் இல்லை முதல்ல, இன்னொன்று அளவுக்கு அதிகமாகவும் போயிடுது. நீங்கள் எந்த உணவை கூட எடுத்துங்க, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்லாம், இவ்வளோ வேணும் சாப்பிட்லாம். அதவே நிறைய எண்ணெய் பலகாரமும் சாப்பிட்டாண்டாங்க, டாக்டர் தொடப்படாதுன்றுவார். டாக்டர் கொஞ்ச நாள் என்ன பண்ணுவார், எண்ணெய் தொட்ட ஆல் அவுட்டுன்றுவார். அப்போ லிமிட்டாக எல்லாத்தையுமே அளவாக கண்ட்ரோலாக கொண்டு போனோம்னா அந்த சுகத்தையே ரொம்ப நாள் அனுபவிக்கலாம். அந்த சுகத்தையே நீ ரொம்ப நாள் அனுபவிக்கலாம், தொடர்ச்சியாக அனுபவிக்கலாம். வயசானப்பறம் என்ன பண்ணுறாரு டாக்டர், ஒன்றை கூட சாப்பிடக்கூடாதுன்றார். இனிப்பு சாப்பிடாத, எண்ணெய் சாப்பிடாத, அரிசி சாப்பிடாத, எண்ணத்தையும் சாப்பிட்றது பிறகு. இதெல்லாம் நம்ம விரதம் இருந்து அப்படிலாம் பழகி இருந்தோம்னா அவர் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், நான் இருந்துருவேன்னு இருப்போம். அப்படி பழக முடியும் நம்மளால். அதுவும் அளவாக சாப்பிட்டு அந்த அளவுக்கு வரவும் வராது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அளவோடு இருக்க வேண்டும், அதுவும் தர்மமாக இருக்க வேண்டும். விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ணர் கேட்குறாரு, ஒரு கிண்ணத்து நிறைய தேன் இருக்கு, ஒரு பெரிய சட்டி நிறைய தேன் இருக்கு, நீ அதை எப்படி சாப்பிட சொன்னால் என்ன செய்வேன்னு கேட்குறாரு. ஒரு வண்டு போய் அந்த கிண்ணத்தினுடைய அந்த விளிம்பில் உட்காந்து லேசாக தொட்டுட்டு ஓடியாந்துரும்ல, அப்படி ஓடியாந்துருவேங்கிறாரு. நான் முழுசாக குடிக்கிறேன்னு போய் குடிச்சுன்னு என்ன ஆகும், தேன்லேயே எவ்வளோ செத்து போயிடும். விவேகானந்தர் சொல்கிறேன், லேசாக டச் பண்ணிட்டு வந்துடுவேங்கிறார். அது மாதிரி அளவோடு தர்மமாக காமிய கர்மத்தை நீ உலகில் ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்களுக்கு சாஸ்திரம் அனுமதி கொடுக்கிறது. இந்த கண்டிஷனோடு அனுபவி. இனியொரு கண்டிஷன் போடு, பகிர்ந்து அனுபவி. உனக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள், சாப்பாடு நிறைய கிடைக்குது, கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் நீ செஞ்சேன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பகிர்ந்து இந்த வேள்வியாக செஞ்சு இந்த சுகத்தை அனுபவித்தா பகவான் சொல்கிறார், இந்த மாதிரி வேள்விகளால் வளர்ச்சி அடைந்த தேவதைகள் உங்களுக்கு நீங்கள் கேட்காமலேயே நீங்கள் விரும்பிய பொருள்களை கொடுத்து அனுபவிக்க விடுவார்கள்ங்கிறார். நீங்கள் விரும்ப வேணாம், உங்களுக்கு எது சுகமாக இருக்குமோ அந்த பொருளை கடவுளே தேவர்களே கொடுத்துருவாங்களாம். இந்த வேள்வியில் பண்ணுறது தேவர்களை மகிழ்விக்கிறதுக்கு. தேவர்கள் உங்களை பேணட்டும்,
நீங்கள் தேவர்களை பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும்ங்கிறார். எப்பயுமே ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது பரஸ்பரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இனாமல் எதையும் வாங்கி அனுபவிக்கக்கூடாதான். நம்ம உழைப்புனாலும் அனுபவிக்கணுமா, இல்லாட்டி அந்த அனுபவிக்க ஏதாவது பிரதிபகாரம் பண்ணணுமா. அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் கடவுளே என்ன பண்ணுவார், நம்மளை கொடுப்பார். இப்போ கடவுளுக்கு நம்ம கோயிலில் போய் காணிக்க போடுறோமா இல்லையா? பாலாபிஷேகம் பண்ணுறோம், காணிக்க போடுறோம், பட்டணத்தில் காணிக்க போடுறோம், தேங்காய் உடைக்கிறோம், வாழைப்பழம் உடைக்கிறோம். தீக்கா கட்சிக்காரன் என்ன பண்ணுறான், அவன் சாமி கேட்டுச்சாக்கான், நீ கொடுக்குற. தீக்கா கட்சிக்காரன் கிண்டல் பண்ணுறானா இல்லையா? சாமி கேட்டுச்சா அவன்கிட்ட, இந்த பால் கேட்டுச்சா, அது கேட்டுச்சா, இது கேட்டுச்சா, சாமி வைரம் கேட்டுச்சா, உனக்கு தங்கம் கேட்டுச்சான்னு கிண்டல் பண்ணுறாங்களா இல்லையா? அவனுக்கு புரியாது, அதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் புரியாது. இதனுடைய பாவனை என்ன தெரியுமா? நாம் கொடுத்து கடவுளை திருப்திப்படுத்த முடியாது, அவர் ஏற்கனவே திருப்தியாக இருக்கார். சரி, நாம் இங்கேருந்து ஒரு வைர நெக்லஸ் கடவுளுக்கு போகிறோம். அந்த வைர நெக்லஸ் யாருடையது? இந்த அண்ட சராசரமே அவருடையது. அப்போ அந்த வைர நெக்லஸ் யாருடையது? அவருடையது தான். அப்புறம் ஏன் பண்ணணும்னா பெரிய பாவனை இருக்கு. கடவுள் எனக்கு கொடுத்தார், அதற்கு நான் பிரதிவிக இனாமாக பெறக்கூடாது, அவருக்கும் நான் காணிக்கை செலுத்துகிறேன், அவருக்கும் நான் அவர் இதனால் அவருக்கு ஆக போகிறதில்ல. இது நம்மளுடைய சிஸ்டம் என்னன்னா, நீ எதையும் கடவுள்கிட்ட வாங்கினா கூட இனாமாக பெறாத. ஒன்று பக்தி செலுத்து, பாடல் படிக்கிறோம், பக்தி செலுத்துகிறோம். இன்னொன்று ஒரு துளசியை பிடிங்க வையும்பார். ராமகிருஷ்ண ஒரு சின்ன துளசி இலையை எப்படி கடவுள்கிட்ட வச்சிரும்பார். அப்போ அந்த பாவனை வரணுமா? நீ ஒரு உழைப்பு இல்லாமல் எதையும் வாங்கி அனுபவிக்கக்கூடாது, உழைப்போடு வரணும், அதையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இப்படி பண்ணுனா கடவுள் நீ வேண்டியதை, தேவர்கள் நீ விரும்பிய போகங்களை கூட உனக்கு வழங்குவார்கள் அப்படிங்கிறார். இலவசமாக பெறாமல் பகிர்ந்து அளிப்பதும் இது கர்மயோகம். இது செயலில் பார்த்துருக்கோம். சாமானியமான செயலை செய்ய வேண்டும், விசேஷமான கர்மத்தை செய்ய வேண்டும், பிராயச்சித்த கர்மத்தை செய்ய வேண்டும், செய்யக்கூடாத நிஷித்த கர்மத்தை செய்யக்கூடாது, இன்பம் தரும் கர்மத்தையும் செய்யலாம், அளவோடு தர்மமாக செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம். இப்படி இது கர்மயோகத்தின் ஒரு அங்கம். பிறகு அடுத்து செயல் செய்யும் போது என்ன பாவனையோடு செய்வது. இந்த செயலாம் செய்கிறோம், இது என்ன செயல்னு பார்த்துட்டோம். செய்கிற போது மனசை எப்படி வச்சுக்கிறோம், இந்த செயலை செய்யும் போது மனசை எப்படி வச்சுக்கிறோம். முதல்ல என்ன சொல்றாருன்னு சொன்னால், இது எனது கடமை, இதில் எனக்கு என்னோட கடமைன்னு மட்டும் செய்யணும், எந்த எதிர்பார்ப்பும் மனசில் வரக்கூடாது. கடமை இதை செய்ய முடிக்க வேண்டும்ங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு செய்வது ஒன்று. இந்த செயல் எனக்காகவோ பிறருக்காகவோங்கிறது செகண்டரி, இறைவனுக்காக செய்கின்றேன். ரெண்டாவது, எப்பொழுதுமே ஞானத்துக்கு என் மனசு இதெல்லாம் செஞ்சால் மனசு சுத்தமாகணும், என் மனசு அமைதியாக இருக்கணும், அதுக்காக செய்கிறேன். எந்த செயல் செய்தாலும் எனக்கு விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. உடனே விரும்பி செய்கிறதே கடமைன்னு வந்தாச்சுன்னா விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, அப்படி செய்வது. பிறகு கடமையில் சாய்ஸ் இல்லை, பலனில் கடமையில் சாய்ஸ் இருக்குது, பலனில் சாய்ஸ் இல்லை அப்படிங்கிற புத்தியோட ஓனி விளக்குறேன். பிறகு முழு ஈடுபாட்டுடன், பிறகு இந்த காமிய கர்மத்தை நிபந்தனையோடு செய்கிறது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு கடமை செஞ்சாலும் எதிர்பார்ப்பு இருக்கும். நாம் குழந்தைகளை வளர்க்குறது கடமை, குழந்தைகளை வளர்க்குறது நம்ம கடமை தானே இருக்கும். வளர்த்து பெரியவன் ஆக்குவது நம் கடமை. என்ன பண்ணுவான், இவன் பெரிய ஆள் ஆகி வளர்ந்து அவன் நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆகணுங்கிறது நம்முடைய விருப்பம், தப்பு இல்லை. அவன் திருப்பி எனக்கு இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செய்வான். அது நம்மகிட்ட கிடையாது, நம்ம சாய்ஸ் இல்லை, அவனுடைய சாய்ஸ் அது. இப்படி எதிர்பார்ப்போடு இல்லாமல் இவனை வளர்த்து பெரிய ஆளாக்க வேண்டியது மட்டும் நம்ம டியூட்டி. அவன் செய்வான் செய்யாமல் அது நம்ம கையில் இல்லை. இதை மட்டும் நினச்சிக்கிட்டு செய்யணும். படிக்கணும்னா படித்து பாஸ் பண்ணணும்னு இவ்வளோ மார்க்கு வாங்கணும் கடமை. நான் படித்தவனு எனக்கு இந்த சீட்டு கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா முடியாது. கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அப்போ அது முதல்ல யோசிக்கலாம், நல்லா படித்து மார்க் வாங்கினா எம்பிபிஎஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த எண்ணத்தை விட்டுறணும். இவ்வளவு மார்க்கு வாங்கிறது லட்சியம். பணம் சம்பாதிக்கணும், பணம் இவ்வளோ சம்பாதிக்கணும், அதே லட்சியம், அதோடு முடிஞ்சு போச்சு.
வரலாம், வராமல் போகலாம். அதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையில தான் கவனம் செலுத்தணும். கிருஷ்ண பரமாத்மா நாரதர் ஒரு டெஸ்ட் வச்சார். என்ன டெஸ்ட்டுன்னா, நாரதர் கொஞ்சம் அகம்பாவம் வந்துருச்சு. கிருஷ்ணர் பேரை நம்ம தான் எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட யார் பக்தி இருக்குன்னு உள்ளுக்குள்ளே அவருக்கு ஒரு அகம்பாவம். கிருஷ்ணர் அவருக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சார். அவர் பார்க்க வர்றாரு. வரும்போது அதில் தலைவலி வருது இவருக்கு. யார்? கிருஷ்ணருக்கு. தலைவலியில் துடிக்கிறார். ரொம்ப தலைவலிக்குதுங்கிறார். என்னடா பகவானுக்கே தலைவலியா? நாரதர் வர்றாரு. வந்து என்ன பகவானே தலை ரொம்ப வலிக்குதுப்பா, ஒன்றும் பண்ண முடியலைங்கிறார். இந்த கிருஷ்ணருக்கு தலைவலி வந்திருக்கா? அப்படி எனக்கு வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. அவருக்கு தலைவலி வந்தால் மருந்து எங்கே போய் தர்றது? அவருக்கு தானே தெரியும். அப்படின்னோடனே இதுக்கு என்ன மருந்து நீங்களே சொல்லுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்கிறார். யார்? நாரதர். இதுக்கு ஒரே மருந்தாப்பா இருக்கு. என் மேலே யார் ரொம்ப பக்தி இருக்கோ அவங்க கால் தூசி இருக்கும்ல, அதை கொண்டாந்து என் தலையில் போட்டால் தலைவலி போயிருங்கிறார். என் மேலே யாருக்கு பக்தி ரொம்ப இருக்கோ அவங்க கால் தூசியை கொண்டாந்து என் தலையில் போட்டால் போயிருங்கிறார். இப்போ நாரதுக்கு இக்கட்டான சூழ்நிலை உருவாகி போச்சு. என்ன தெரியுமா? நம்ம தான் ரொம்ப பக்தியாக இருக்கோம், நம்ம தூசியை போட்டுடலாம், போட்டு தலைவலி போகலன்னா பக்தி இல்லைன்னு ஆகி போயிடுறேன். அது ஒரு யோசனை. பிறகு ஒருவேளை தலையில் நம்ம தூசியை போய் அவர் தலையில் போட்டால் பாவம் இல்லையா? பகவான் தலையில் நம்ம கால் தூசியை போட்டால் பாவம் இல்லையா? அந்த பாவத்தை எங்கே போய் தீர்க்கிறது? இப்படி குழப்பம் ஆகி போச்சு அவருக்கு. பகவான் என்ன சொல்லிட்டார்? யார் என் மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்களோ அவங்க கால் தூசி எடுத்து என் தலையில் போடணும்ட்டார். ரெண்டு சந்தேகம் இவருக்கு. ஒன்று, இவர் கால் தூசி எடுத்து போட்டு தலைவலி போகலன்னு என்ன ஆயிரும்? பக்தி இல்லைன்னு ஆகி போக. ஒருவேளை போட்டால் தலைவலி போனாலும் கூட நம்ம தூசியை போட்டு கால் தூசியை பகவான் தல் பாவம் இல்லையாது, இது பெரிய பாவத்தை எங்கே போய் சுமக்கிறதுன்னு ஒரு யோசனை. ஏனடா சாமி, இது யார் உங்கள் கால் தூசியை கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, கோபியர்கிட்ட போய் கேளுங்க கொடுப்பாங்கன்னு சொல்லிடுறாரு பகவான். இவர் நேரம் பிருந்தாவனம் போகிறாரு. கோபிகள்லாம் ஏன்னா நாரதர் வந்திருக்கார், வாங்க வாங்க, பகவான் எப்படி இருக்கார், கிருஷ்ணர் எப்படி கேட்குறாங்க. கிருஷ்ணர் தலைவலியான்னு துடிக்கிறாங்க. அதுக்கு என்ன மருந்துன்னு. இல்லைப்பா, அவர் மேலே யார் பக்தி இருக்கோ அவங்க கால் தூசியை அவர் தலையில் போட்டால் தலைவலி போயிருங்கிறார். சொன்ன உடனே துப்பட்டை எடுத்து விரிக்கிறாங்க. டப்பு டப்பு டப்புன்னு எல்லாரும் காலில் தட்டுறாங்க. முடிச்ச போட்டு போய் அவருக்கு தலையில் போய் தட்டுங்க அப்படின்றாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கிட்டு கேட்குறாரு, நம்ம கால் தூசியை போய் பகவான் தலையில் போட்டால் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பாவம்க்குவன் எங்களுக்கு அதெல்லாம் தவியலை, பாவம் தான் வந்துட்டு போகுது, எங்களை பற்றி கவலையே இல்லை, கிருஷ்ணர் தலைவலி போகணும். அவங்க வார்த்தை பாருங்க, எனக்கு என்ன பாவம் வந்துட்டு போகுது நாரதரே, கிருஷ்ணர் தலைவலி போகணும், அதே என் வேலை, கொண்டு போய் கொட்டுங்கட்டாங்க. அப்போதான் இவருக்கு உரைச்சிருக்கு. புரியுதுங்களா? இதில் எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் இருக்குது பாருங்க. இந்த வேலை தான், அதனால் ரியாக்ஷன் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, வேலை முடியணும். பகவான் இது எவ்வளோ பெரிய பக்தி. இது கர்மயோகத்தில் ஒரு முக்கியமான பாவனை. செயலை கரெக்டாக செய்யணும், இது ஒரு பாவனை. நான் உதாரணங்கள் நிறையா எல்லாரும் சொல்லுவேன், ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்குங்கிறதுக்கு. ஒரு பையன் இன்டர்வியூக்கு போயிருக்கான். ஒரு இதுக்கு இன்டர்வியூக்கு போகும்பொழுது வரிசையாக அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க. இன்டர்வியூக்கு ஏற்கனவே போனதில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு பண்ணிட்டு இவன் கடைசியாக உட்காந்துருக்கான். அந்த போனவன் ஒரு பையன், அவனுக்கு முன்னாடி 8-10 பேர் உட்காந்துருக்காங்க. எல்லாம் என்னப்பா ஒரு இது கூட செலக்ட் பண்ணிட்டு திட்டிட்டு போகிறாங்க யார் முதலாளியை. கடைசியாக இவனை வர சொல்கிறார், நீ செலக்ட் ஆகிட்டேங்கிறார். ஒரு கேள்வியும் கேட்கல. யார? அந்த பையனை ஒரு கேள்வி கேட்கல. கம்பெனி முதலாளி, நீ செலக்ட் ஆகிட்டு. நான் ஒன்றுமே கேட்கலையே, நீங்கள் பதிலே சொல்லலையே. இல்லைப்பா உனக்கு இன்டர்வியூ முடிஞ்சுங்கிறாரு. எப்படி முடிஞ்சுன்னா, நான் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன். கேட்டில் எல்லாரும் வந்தான், அந்த பைப்பில் தண்ணி போய்கிட்டே இருக்கு, வாட்ச்மேன் கூட நிப்பாட்டல, ஒருத்தனும் பார்த்துட்டு சும்மாதான் மேலே ஏறி வந்தான், நீ நிப்பாட்டிட்டு வந்த சொல்கிறாரு. உள்ளே வந்த உடனே 1வது மாடி, புரியுதா, எல்லாம் லிஃப்டில் தான் வந்தான், நீ ஏறி வந்த படியில். ஏறி வரும்போது பகல் நேரத்தில் லைட் எரியுது, அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்த. நீ வந்தால் முன்னாடி 2 ஃபேன் ஓடினா போதும், 10 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேனெல்லாம் அணைச்சிட்டு நீ முன்னாடி உட்காந்த. என் இன்டர்வியூ முடிஞ்சு போச்சுங்கிறார். புரியுதா? இவன் எதையும் எதிர்பார்க்கலை, ஏன் இப்படி வேஸ்ட்டாக இருக்குன்னு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு வர்றான். அப்போ எதையும் எதிர்பார்க்காம ஒரு செயலை செய்யும்போது கூடுதலான பலன் கிடைச்சிருந்தா.
இது செய்ய வேண்டிய டியூட்டி அப்படின்னு மட்டும் செய்யணுமே ஒழிய இது கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பர்ஸே கீழே விழுந்துருச்சு, இல்லை இன்னொருத்தர் கீழே விழுந்துருச்சு, சார் உங்கள் பர்ஸு கீழே விழுந்துச்சு எடுத்து கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறான் பாரு, ஐயோமா இல்லையா? எதிர்பார்க்குறோம், எடுத்து கொடுத்தோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, புரியுதா? அவன் தேங்க்ஸ் சொல்லி எதிர்பார்க்காம இல்லையா, வைவான் திட்டுவான், போனப்போ தேங்க்ஸ் கூட சொல்லுது, அது அவன் டியூட்டி. இப்படி எதிர்பார்ப்போடையே வாழ்ந்தால் நம்மளுக்கும் நிம்மதி போயிடும். செய்கிறத செஞ்சு முடிச்சுட்டேன், அதோட சரி. அன்னைக்கு சொன்னேன்ல, ரா கணபதியன் வேஷ்டி கொடுக்கும்போது உனக்கு கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, நீ என்ன செய்வீங்கிறது அது உன் கையில் இருக்கு அப்படின்னா. அது மாதிரி செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அடுத்தது, இதை எனக்காக செய்கிறேங்கிற பாவனை இல்லாமல், இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், எல்லாம் கடவுள் கொடுத்தது, இந்த ஆற்றலையும் கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த செயலுடைய நோக்கம் இறைவனுக்காகத்தான். குழந்தைக்கு செஞ்சாலும் சரி, அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பகவான் பொருட்டு நான் இந்த கடமையை செய்கிறேன். அதாவது கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து செய்கின்றேன். நம்ம பூஜையே அப்படி தான் ஆரம்பிக்கிறேன். எந்த செயல் ஆரம்பித்தாலும் கடவுளை கும்பிட்டுட்டு இது நல்லா நடக்கணும், இந்த செயல் உனக்காக அப்படின்னு சொல்லி நாம் ஆரம்பித்தோம்னு சொன்னால், இது ரெண்டாவது. எந்த செயலையும் ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு கடவுளுக்காக செய்கின்றேன் என்ற எண்ணத்தோடு செய்தால் ஆர்வம் இருக்கும். 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அன்னைக்கு அந்த கிளாஸில் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். வீட்டில் நம்ம சமைக்கும்போது கூட பொதுவாக சமைப்போம். யாராவது ஒரு முக்கியமான விஐபி வர்றாருன்னு என்ன பண்ணுவோம், அவருக்காக சமைச்சா எல்லா அட்டென்ஷன் வந்து வீடை சுத்தமாக வச்சுருப்போம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம், அவருக்கு என்ன பிடிக்கும்லாம் பார்த்து ரொம்ப ஆர்வமாக, சோர்வே வராது. மற்ற நாள்லாம் ஏன் நம்மளை போட்டு இப்படி சமைக்க விட்டு படுத்துகிறாங்களே நினைப்போம். நம்மளுக்கு வேண்டியவங்க, முக்கியமானவங்க உயர்ந்த ஸ்தானம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு டயர்டே வராது, நல்லா செய்வோம், இன்ட்ரெஸ்டோடு செய்வோம். ஏன்? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்காக செய்கிறோம். நாம் ஒவ்வொரு செயலுமே கடவுளுக்காக அப்படிங்கிற பாவனையை வளர்த்துட்டோம்னா, அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவருக்குன்னு சொன்னால் அந்த செயலை சிறப்பாக செய்வோங்கிற. நீ அதே செயலை செய்ய, எந்த செயல் செய்தாலும், எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் கடவுள் பொருட்டு அப்படிங்கிற அதனால தான் போகத்தை அனுபவிக்கும் போது கூட கடவுளை படைச்சிட்டு அனுபவிக்கிறோம். தீபாவளிக்கெல்லாம் பலகாரம் பண்ணாமா இல்லையா? பண்ணி என்ன பண்ணுறோம், சாமி முன்னாடி வச்சு வேட்டி சட்டையெல்லாம் வச்சு அது ஒரு மஞ்சளை தடவி சாமியை கும்பிட்டுட்டு, இந்த சட்டை கடவுள் பொருட்டு நான் போடுறேன், இந்த ட்ரெஸ்ஸை கடவுள் பொருட்டு சாப்பிட்றேன், இதில் ஜீரண மருந்து ஒன்று செஞ்சு அதையும் கடவுள்கிட்ட வச்சு, ஏன்னா இன்றைக்கி நிறையா சாப்பிடணும், ஏன்னா ஏகப்பட்ட ஸ்வீட்லாம் வந்துடும், இன்றைக்கி ஒரு நாளைக்கு சுகர்லாம் பார்க்க வேணாம், கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா கடவுள் பிரசாதம் அப்படின்னு கடவுள்கிட்ட வச்சுட்டு அனுபவிக்கிறோம். இறைவன் பொருட்டு, எல்லாம் இறைவனுக்காகங்கிற பாவனையை வளர்த்துட்டோம்னு சொன்னால், அதனால தான் நம்ம சாஸ்திரத்தில் இந்த 4வது அத்தியாயத்தில் வரும், சாப்பிடும்போது பிரம்மா அர்ப்பணம் சொல்லி சாப்பிட்றது, கடவுளுக்கு பண்ணுறோம்ல இப்படியெல்லாம் சொல்லி கடவுள் கொடுத்துட்டு சாப்பிட்றது மாதிரி இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து செய்யுது. இது 3. பிறகு 2வது 3வது, நாம் செய்கின்ற செயலில் என்ன காரியத்துக்காக செய்யணும், பலன், அந்த பலன் என்ன, கர்மயோகமாக செஞ்சால் மன தூய்மையாகும். மற்ற பலன் செகண்டரி. நான் செய்கின்ற செயலால் எனக்கு மனம் அமைதி அடைய வேண்டும், மனம் தூய்மை அடைய வேண்டும், அதன் பொருட்டு இந்த கடமையை செய்கிறேங்கிற ஒரு பாவனை வச்சுக்கணுங்கிற. இது 3வது. பிறகு 4வது, விருப்பு வெறுப்பில்லாமல். ஏன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வெறுப்பு தான். வேதாந்தத்தில் இந்த மன தூய்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எது தெரியுமா? வெறுப்பு குறைஞ்சிருந்தால் மன சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கடமைன்னு வந்திருக்கோம், நம்மளுக்கு கடமைன்னு, வீட்டில் இருக்கிறது கடமை, வீட்டில் குடும்பத்தை பார்க்கறது கடமை, ஆஃபீஸில் போய் பார்க்குறது அதுவும் கடமை, 2ம் கடமை தானே. ஒருத்தர் இருக்கார் குடும்ப தலைவர், வீட்டில் மனைவி குழந்தைகள் பொருள் ஈட்டுறது எல்லாம் கடமை. அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஆஃபீஸுக்கு போயாச்சுன்னா அங்கே முதலாளி அங்கே என்ன சொல்கிறாரோ, இல்லை இவர் பொறுப்பில் இருந்தார்னா என்ன செய்யணுமோ அதை முறையை அங்கே செய்யணும். சில பேருக்கு ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வீட்டில் கோட்டை விட்டுருவார், வீட்டில் ஒருத்தரையும் கவனிக்க மாட்டார்,
ஏன்னா இங்கே வந்தாலே ஒரு போர் அடிச்சிடும். போனால் ஆஃபீஸில் 9, 10 மணி வரைக்கும். பிஸ்னஸ் மேலாம் நிறைய பேர் அப்படி தான், பிஸ்னஸ்ன்னு சொல்லி அதில் போய் மூழ்கிடுவாங்க, வீட்டை கோட்டை விட்டுருவாங்க. அதில் விருப்பு, இதில் விருப்பமின்மை. இல்லை சில பேர் பாருங்கள், வீடுன்னு கிடப்பான், ஆஃபீஸ் போகவே மாட்டான், ஓபி எடுப்பான், கட்டடிப்பான், அங்கே போனால் சும்மா தூங்கி விடுவான். அப்போ ஒன்றில் கடமை இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் கணவன் சொல்லியாச்சுன்னு சொன்னால் மனைவியை பாதுகாக்கிறதும் கடமை, தாய் தந்தையை பாதுகாக்கிறதும் கடமை. அன்னைக்கு சுருளிராஜன் கதை ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒன்றில் விருப்பு, ஒன்றில் வெறுப்பு. கடமைன்னு வந்தாச்சுன்னா எது கடமையோ அந்த கடமை, எத்தனை கடமை இருந்தாலும் அந்த கடமையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். ஒன்றை ரொம்ப ஆர்வமாக செய்கிறது, ஒன்றில் இல்லாமல் செய்யறது, இது ரெண்டு இருக்கக்கூடாது. சமமாக செய்ய வேண்டும். பிறகு அதாவது இந்த போகத்தை அனுபவிக்கிறத கூட பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்குது. போகலாம், போகாமல் இருக்கலாம். கடமையில் சாய்ஸ் கிடையாது. இப்போ சினிமாவுக்கு பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஒரு கொடைக்கானல் டூர் போகலாம், போகாமல் இருக்கலாம். கடமைன்னு வந்தாச்சுன்னா சாய்ஸே கிடையாது. குழந்தைகளை பாதுகாக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒன் பண்ணி தான் ஆகணும். அங்கே விருப்பம் கூடாது. நீ டூர் போகணும்னு நினைக்கிற, போகலாம், அதில் விருப்பம் இருக்கலாம், வேணாலும் வெறுப்பு இருக்கலாம், சாய்ஸ் இருக்குது. ஆனால் கடமைன்னு வந்தாச்சுன்னா உனக்கு சாய்ஸ் இல்லைன்றார் பகவான். நீ எந்த ரோல் எடுத்துருக்கியோ அந்த ரோல். மனைவி ரோல்னா மனைவி ரோல், கணவன் ரோல்னா கணவன் ரோல், குழந்தை ரோல்னா குழந்தை ரோல், படிக்கிறன்னா படிக்கிற ரோல், ஆஃபீஸில் கலெக்டர் ரோல்னா கலெக்டர் ரோல், பீன் ரோல்னா பீன் ரோல். அந்த ரோலில் நீ எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வது கர்மயோகம். ஒரு மாணவன் 6 பாடம் இருக்குன்னு சொன்னால், எனக்கு இந்த பாடத்தில் மேத்ஸில் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நான் 100 மார்க் வாங்கிடுறேன். அடுத்து எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப விருப்பமாக இருக்குது, அதில் 100 மார்க் வாங்கிடுறேன். மற்ற பாடம் எனக்கு பிடிக்கவே இல்லை, 10 மார்க் தான் வாங்குவேன். எனக்கு பாஸ் போட்டிருக்கேன்னா பாஸ் போட்டு வரா கட்டியாரு கரெக்டாக 40 மார்க் வாங்கி ஆகணும் எல்லாத்துலேயும். ஒன்றில் கூட வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் ஆவரேஜாக 40 வாங்கித்தான் ஆகணும் 6ல். அப்படி உனக்கு 6 ரோல் இருந்தால் 6லையும் பாஸ் மார்க்காவது வாங்கணும். ஒன்றில் ஸ்பெஷலாக செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் மினிமம் அந்த ரோலை கரெக்டாக கடைப்பிடிக்கணுங்கிறார். இது கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கம். ஒரு பெரிய இசையில் மேதை அவர் சொன்ன வார்த்தை, நான் இசையில் உலகளவில் புகழடைஞ்சேன், பெரிய அதனால் செல்வத்தை குவிச்சேன், அந்த கடமையை நல்லா செஞ்சேன், குடும்பத்தில் கோட்டை விட்டேன், இந்த கடமையை செய்யாமல் விட்டுட்டேன், அதை ரொம்ப மேலே போயிட்டேன், இதில் ஒன்றையும் கவனிக்கலை, அதனால் எனக்கு குடும்ப வாழ்க்கையிலேயே ஒரு நிம்மதியே இல்லாமல் போச்சு. ஒரு பெரிய அறிஞர் சொன்னது. ஒரு துறையில் பெரிய சயின்டிஸ்டாக இருப்பார், இங்கே கோட்டை விட்டுருவார். அதில் மேலே போய் தப்பு இல்லை, இதையும் நீயே இந்த ரோலையும் என்ன பண்ண கரெக்டாக செய்யணும். இதுதான் விருப்பு வெறுப்பில்லாமல் செய்வது. பிறகு எந்த செயல் செய்தாலும் ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது, முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். செய்யணுமா இல்லையா? ஏன் தலை விதி, அதை சொன்னேன்ல, 3 பேர் பூஜை பண்ணுறார். ஒருத்தர் என்ன பண்ணார், என் தலை விதின்னு பூஜை பண்ணார். ஒருத்தர் இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு பூஜை பண்ணார். புரியுதுங்களா? அதை ஆர்வத்தோடு முழு ஈடுபாட்டோடு செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக அமையுமா இல்லையா? ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கான், நீங்கள் பேசுகிற சத்தம் கூட கேட்கக்கூடாது, அப்படி ஈடுபட்டால் அந்த மெக்கானிக் கிளியராக பண்ணுவான். ராஜராஜ சோழன் படம் பார்த்தீங்களா இல்லையா? அது அந்த சிற்பி என்ன பண்ணுறாரு, ராஜா எச்சில் ராஜா நிற்கிறத விட அவருக்கு தெரியலை. ஏன்னா அங்கே கவனம் பூரா எங்கே போயிடுச்சு, அந்த சிற்பம் செதுக்கிறதுல போயிடுச்சு. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயலில் முதல்ல ஆராய்ச்சி வரணும். இதை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம், எந்த மாதிரி செஞ்சால் செயலில் இறங்கியாச்சுன்னா அதை விடாப்படியாக முடிக்கிறது வரைக்கும் முழு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும், கவனமாக செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய வேலை. நம்ம செய்கிறத சிறப்பாக செய்கிறதுக்கு பகவான் சொல்லி கொடுக்குறாரு. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இதெல்லாம் பயன்படுமா இல்லையா? மன நிம்மதிக்கு பயன்படுமா இல்லையா? இதை கடைப்பிடிச்சோம்னா கஷ்டமா அது? அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றார். பிறகு நம்ம காமிய கர்மத்தை சொன்னதான், இலவசமாக பெறாமல் அதை பகிர்ந்து கொடுத்து அனுபவிக்க வேண்டும். இப்படியெல்லாம் செஞ்சோம் சொன்னால் இது கர்மயோகம். இந்த பாவனையோடு செய்வது.
சரி, இந்த பாவனையோடு ஒரு செயல் செய்கிறோம், அதில் ஒரு பலன் கிடைக்கும். பிஸ்னஸ்னால் லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும். படிக்கிறதுனா வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும் விளையாட்டில். அதை என்ன பண்ணால் பிரசாத புத்தி 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். என்ன பலன் கிடைச்சாலும் அதை கடவுள் கொடுத்த பிரசாதம் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தோல்வியும் உனக்கு வெற்றிங்கிறார் பகவான். நீ முயற்சி பண்ணுற, வெற்றி தோல்வி அடைஞ்சிருச்சு, இது கடவுள் கொடுத்தான்னு ஏற்றுக்கிட்டா அது பெரிய வெற்றியா. ஏன்னா இன்னொரு பலனை கொடுக்குமாறு பகவான் வேற ஒரு பலனை கொடுப்பார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலில் பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு வாழைப்பழம் கொடுக்குறாங்க, லேசாக அழுகிருக்கு, என்ன பண்ணுவோம், வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு உரித்து சாப்பிடுவோம். கடையில் கொடுத்தான்னா தூக்கி மூஞ்சில் எறிவோம். கோயிலில் கொடுத்தா இப்படித்தான் வாங்குவோம். அது யாரும் கொடுக்க மாட்டோம், நமக்கு ரொம்ப வேண்டியாலும் கொடுக்கும். புளியோதரையில் கல் இருந்தால் கூட அழகாக எடுத்து போடுவோம். வீட்டில் புளியோதரையில் கல் இருந்தால் தட்டு பறக்கும். என்ன அப்போ இங்கே கோயிலில் எப்படி நல்லதோ கெட்டதோ கேத்துக்கிறோமோ அது மாதிரி நாம் செய்த செயலுக்கு ஒரு பலன் வரும் பொழுது இப்போ கடவுள் கொடுக்கல, ஏதோ காரணத்தினால. சொன்ன ஐஸ்கிரீம் குழந்தைக்கு வாங்கி கொடுக்காத மாதிரி நாம் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஏதோ ஒரு தியரி இருக்குது சயின்ஸில், எந்த ஒரு செயலுக்கும் இது இருக்குது, ரியாக்ஷன் பலன் உண்டு, அது வீண் போகாது. நீ என்ன நல்ல செயல் செஞ்சால் நல்ல பலன் உண்டு, கெட்ட செயல் செஞ்சால் கெட்ட பலன் உண்டு. இப்போ கிடைக்காம இருக்கலாம், அவ்வளவோ பாவம் பண்ணுறான், நல்லா தானே இருக்கான், சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவன் பாவத்துக்கு பலன் இருக்குது, ஸ்டாக் வச்சுருப்பார், ஏதோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணிட்டு அதை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் எப்போ போடுவார்னு தெரியாது. இன்னொன்று வேறு வகையில் வெளியெல்லாம் புகழ் இருக்கா, உள்ளுக்குள்ளே புழுங்கி சாவான், தூங்காமல் கிடப்பான். வெளியே தெரியாது உங்களுக்கு, வெளியே காரு பங்களா மாலை மரியாதை பேப்பரில் நியூஸ் எல்லாம் வரும், வீட்டில் நிம்மதியே இல்லாமல் பண்ணியிருப்பார், தெரியாது, வெளியே யாருக்குமே தெரியாது. நல்ல பலன் நீங்கள் என்ன செஞ்சாலும் இன்னைக்கு பலன் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் அது வீண் ஒரு நாளும் போகாதுங்கிறார் பகவான். ஒரு நாளும் வீண் போகாது. கடவுள்கிட்ட நான் உருகி உருகி அழுது அழுது பிரார்த்தனை பண்ணேன், அவர் என்னை கண்டுக்கிறவே இல்லைன்னு சொல்லி திட்டுறது. அழுது பிரார்த்தனை கொடுப்பார், எப்போ கொடுப்பார்னு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மளோட டோட்டல் கால்குலேஷன் போட்டு மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். அந்த மெமரி கார்டை போட்டு இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருப்பார். எப்போ கொடுக்கணுமோ அப்போ. அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது, செய்கிற செயல் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பலன் எது வந்தாலும் அப்போ ஏற்றுக்கணும். இப்போ செய்ததற்கு பலன் வலைன்னு கவலைப்படக்கூடாது, கடவுள் ஒரு நாள் சேர்த்து கொடுப்பார். இந்த பாவனையோடு நீ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். பிறகு அதனால தான் இந்த பிரசாத புத்தி வரணுங்கிறதுக்காக தான் கடவுள்கிட்ட படைச்சிட்டு சாப்பிட்ற புத்தி. கிராமங்களில் இந்த முனியாண்டி சாமி இந்த கிராமத்துலலாம் மலையடி வாரத்தில் சில கோயிலெலாம் இருக்கும், ஆடு கிடாயெல்லாம் வெட்டித்தான் சமைப்பாங்க. ஏன் அது சாப்பிடக்கூடாதுன்னு, நீ பண்ணுற பரவாயில்ல, கடவுள்கிட்ட போய் வெட்டி படைச்சிட்டு அதை பிரசாதமாக சாப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. சில கோயில்களில் தெரியுமா உங்களுக்கு, சாராயத்தை வச்சு கும்பிட்ற கோயிலெலாம் இருக்கு. ஏன்னா இவனை நிப்பாட்ட முடியலை. சரி, கொஞ்ச நாள் நீ கடவுள் பிரசாதமாக சாப்பிட்டு போ, வேறு கொஞ்ச நாள் நீயா மாறிடுவேன் அப்படின்னு பகவான் எல்லாத்துலேயுமே. அது நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா மனோதத்துவம்னு இதே மனோதத்துவம். அவனுக்கு என்ன பிரியமோ அப்படியே தான் விவேகானந்தர் இடத்துல சொல்கிறார். மற்ற மதத்தில் நீ இப்படித்தேன் ரூல்ஸ் இருக்குது, இது மட்டும்தான் ரூல்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை இருக்குன்னா வீட்டில் 5 குழந்தை இருந்தால் பிறந்த குழந்தைக்கு வேற உணவு, அது நசுக்கி கசக்கி ஏதாவது பழங்கள் கொடுப்போம். கொஞ்சம் அடுத்த குழந்தை பெரிய ஆளுகளுக்கு நல்லா புரோட்டா கிரட்டாலாம் சாப்பிட்டு கொடுக்கலாம். அப்போது உணவு கூட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சி இதை போட்டுக்க, நீ இந்த ட்ரெஸ் பிடிச்சி அந்த ட்ரெஸ் போட்டுக்க, அப்படி தான் வளர்க்குறான். இந்த சாமியத்தை இப்படித்தான் கும்பிடணும்னா இந்த சாமியத்தையும் கும்பிடணும், இப்படித்தான் கும்பிடணும்னா கண்டிஷன். உன் மனோதத்துவமே போயிடும். நீ எப்படி கும்பிட்றியோ, சாராயத்தை வச்சு கும்பிட்டு போ, ஆடை வெட்டி கும்பிட்டு போ, கோழியை வெட்டி கும்பிட்டு போ, சாமி ஆடி கும்பிட்டு போ, ஆட்டமாக ஆடி கும்பிட்டுட்டு போ. எல்லாம் நம்ம முதல்ல பார்த்தா எல்லா மனிதர்களுக்கும் எல்லா விதமான மனநிலை உள்ளவர்களுக்கும் நம்ம சாஸ்திரம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விலகி வர ஆரம்பித்து விடுவான். இல்லை இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் அடுத்த ஜென்மத்தில் வந்துடுவான். அதனால் அவன் மனசுப்படி ஏதோ சாமியை பேரை சொல்லிக்கிட்டு அவன் செய்யட்டும்னு சொல்லிட்டு நம்ம அனுமதி கொடுத்துருக்கோம்.
அதனால என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பாவனையோடு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் இதனால் என்ன பலன் கிடைக்கும்? இப்படியெல்லாம் கர்மயோகம் செஞ்சு இந்த 3 இது, ஒன்று என்ன செய்யணுமோ செய்யணும், அதில் 5 விதமான கர்மங்கள் பார்த்தோம். செய்யும் போது என்ன பாவனைன்னு பார்த்தோம், பலனில் என்ன பாவனைன்னு பார்த்துட்டோம். இப்படியெல்லாம் கடமையை செஞ்சு கர்மயோகம் செஞ்சா இந்த கர்மயோகத்தினால் வேற என்ன பலன் கிடைக்கும்? ஒரு செயல் செய்கிறதுனால பலன் வரும், பிரசாத புத்தியில் ஏற்றுக்கிறோம். இப்படியெல்லாம் செய்கிறதுனால என்ன பலன்னா, இதனால்தான் இந்த உலகம் இயங்குகிறது அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? இதனால்தான் இந்த உலகம் இயங்குகிறது. இது ஒரு தர்ம சக்கரம் அப்படிங்கிறார். இது ஒரு தர்ம சக்கரம். உயிர்கள் மலையிலிருந்து வருகின்றது. மழை பெய்யலன்னு உயிர் வாழ முடியுமா? மழை பெஞ்சாத்தே, மழை பெய்ய தண்ணீர் இருந்தால் உயிர் வாழ முடியும். உயிர்கள் உணவிலிருந்து வருகிறது. உயிர்கள் எப்படி வருது? உணவு இல்லாட்டி உயிர் வாழ முடியாது. உணவு எங்கேருந்து கிடைக்குது? மழை பெஞ்சாத்தே உணவு கிடைக்கும். உணவு மலையிலிருந்து கிடைக்கிறது. மலை வேள்வியிலிருந்து கிடைக்கிறது. நம்ம இப்போ சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த வேள்வி இந்த மாதிரி செய்கிற வேள்வியிலேருந்து மழையே பெய்யுது. வேள்வி எப்படி வருது? நீ செய்கிற செயலிலிருந்து வேள்வி வருகிறது, கர்மத்திலிருந்து வேள்வி வருகிறது. பிறகு செயல் எப்படி செய்ய முடியும்? உடல்ல இருந்து செய்ய முடியும். உடலினால் செயல், செயலினால் வேள்வி, வேள்வியினால் மலை, மலையினால் உணவு, உணவினால் உடல், உடலினால் செயல். ஒரு சக்கரம். இப்படி நான் படைத்துள்ளேன், ஒரு தர்ம சக்கரத்தை படைத்துள்ளேன்கிறார். அதாவது இந்த மாதிரியெல்லாம் முறையாக நடந்தால் அங்கே நல்லா மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. நதி பூஜையெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? கங்கா நதிக்கு ரெகுலராக பூஜை நடக்கும். அந்த பூஜையினாலே அது வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே துறவிகள் பேரவையிலேருந்து ஒவ்வொரு நதியாக பூஜை பண்ணாங்க. இப்போ நான் கண்கூடாக பார்த்தது மதுரையில் வைகை ஆற்றுல. அதில் தண்ணி போகிறது எப்பயாவது போகும். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி துறவிகள்லாம் சேர்ந்து, தண்ணி இல்லை, லாரியில் கொண்டாந்து ட்ரம்மில் கொண்டாந்து ஒரு கிணறு மாதிரி குழியை தோண்டி அதில் போட்டு ஒரு 3 நாள் வேள்வியெல்லாம் நடத்தி பூஜையெல்லாம் பண்ணி பூஜை பண்ணணும். இப்போ தண்ணி இல்லாமல் இல்லை. கொஞ்சமாவது வைகை தண்ணி இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு. இங்கே தயானந்த சரஸ்வதி தேனி ஆசிரமத்தில் வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கங்கா பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். இந்த தேனி முல்லை பெரியார் நதி வர்றதில் எப்பயாவது தண்ணி இல்லாமல் போகாது. இந்த மே மாதம் ஜூன் மாதம் கொஞ்சம் ஒரு 10 நாள் தண்ணியே இல்லாமல் போயிடும், கம்ப்ளீட்டாக இருக்காது. அந்த பூஜை பண்ணப்பறம் அப்படி இல்லவே இல்லை. இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இதெல்லாம் பண்ண அதிலிருந்தே ஒரு தர்ம சக்கரம் இயங்குது. பஞ்சபாண்டவர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பஞ்சபாண்டவர்களை ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம், 12 வருஷம் வனவாசம், ஒரு வருஷம் அஞ்ஞானவாசம். எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமாங்க? அரண்மனையில் மந்திரிகள், நம்ம சுற்றி இருக்க தேசத்தில் எங்கே நல்ல மழை பெய்யுதோ அங்கே பாண்டவர்கள் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லா தேசத்தையும் ஆராய்ச்சி, விராட நாட்டில் தான் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்போ அங்கே தான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு முடிவு பண்ணிடுறான். பாருங்க எப்படி. ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் தர்மவான்கள், அவன் இருக்க இடத்துல நல்லா மழை பெய்யும். அப்போ அவனை கண்டுபிடிக்கணும்னா சுற்றி இருக்க தேசத்தில் எந்த தேசத்தில் மழை பெய்யுதோ அங்கே தான் பதுங்கி இருப்பான்னு ஆராய்ச்சி பண்ணுறான். எல்லாம் போய் பார்த்தா விராட தேசத்தில் கரெக்டாக மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அர்ஜுனன் சும்மா இருக்க மாட்டான், படையெடுத்து போனால் சண்டைக்கு வந்துடுவான் அப்படின்னு அங்கே படையெடுத்து போகிறாங்க. கரெக்டாக முடிகிற அன்னைக்கு போகிறான். அதே பிரச்சனை. அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? வெளியே வந்துடுறான், காண்டியவத்தை எடுத்து அடிச்சு துவட்டி எடுத்து பண்ணிடுறான். அதே பெரிய வாதம் நடக்குது. அஞ்ஞானவாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி, முடிஞ்சிருச்சுன்னு இப்போ இதெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க. அப்போ இந்த விராட தேசத்தில் மழை பெய்யறது காரணம் என்ன? அப்படி இந்த கர்மத்தை கர்மயோகமாக செய்பவர்கள் எங்கு அதிகமாக இருக்கிறார்களோ அங்கு மழை பெய்யும். மழையிலிருந்து உணவு பஞ்சம் வராது. உணவு பஞ்சம் வரவில்லை என்றால் உடம்பு நன்றாக இருக்கும். உடம்பு நன்றாக இருந்தால் செயலை அவன் நன்றாக செய்து இந்த தர்ம சக்கரத்தினால் இந்த உலகமே இயங்குங்கிறார். எங்கள் சாமி ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னார். முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சாமி ஓங்கார சாமி சொன்னார். பங்குனி உத்தரத்துக்கு இவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க காலத்தில் சன்னியாசம் வாங்காமல் அவர் வைதிக குடும்பத்தில் பிறந்தவர். கும்பாபிஷேகம்லாம் போய் பண்ணுவார். கோயம்புத்தூரில் அவர் இருக்கார். பங்குனி உத்தரத்துக்கு ஐயப்பன் கோயில் கூட்டு போவாங்களாம். அப்போ
இவங்க கூட்டு போவாங்களாம். சொன்னார், இவர் நிறைய வருஷம் போயிருக்காரு. அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு போய் ஐயப்பன் கோயிலில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி உட்காந்து மந்திரம் ஓதுறது. 1 மணி நேரம் மந்திரம் ஓதுவாங்களாம். இவங்க எல்லாம் ஓதி முடிச்சு முடிக்கணும்னு மழை ஆரம்பிக்குமா. எவ்வளவு நேரம் மந்திரம் சொன்னாங்களோ அவ்வளோ நேரம் மழை பெஞ்சு நிற்குமா. கண் கூட பார்த்துருக்கேன்னு சொன்னார் சாமி. அப்படி நிறைய வருஷம் போயிருக்கேன் நான். போன வருஷம்லாம் அந்த கரெக்டாக ஆரம்பிப்பான். 1.5 மணி நேரம் மந்திரம்னா 1.5 மணி நேரம் மழை, 1 மணி நேரம் சொன்னால் 1 மணி நேரம் மழை. அப்போ இந்த யஜ்ஞத்திலிருந்து, இந்த வேள்வியிலிருந்து மழை வருகிறது, மழையிலிருந்து உணவு, உணவிலிருந்து உடல். வேள்வி செய்யணும்னா நீ கர்மம் செய்யணும், வேள்வி பண்ணணும்னா செயல் செய்யணும், செயல் செய்வதற்கு உடம்பு வேணும், உடம்புக்கு உணவு வேணும், உணவுக்கு மழை வேணும். இப்படி ஒரு தர்ம சக்கரமாக நான் படைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி இந்த தர்ம சக்கரத்தை அவர் சொல்லுகின்றார். அதனால் இந்த கர்மயோகத்தினுடைய பலம் இந்த உலகம் நன்கு இயங்குவதற்கு அது பயன்படுகிறது. இதோட கர்மயோக டாப்பிக்கை முடிச்சிட்டார். அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு சொன்னால், அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். மனப்பக்குவம் இல்லாதவனுக்கு தானே அந்த கர்மயோகம். ஞானி, நீங்கள் ஆத்ம தத்துவம்னு சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு, அதெல்லாம் நான் செயல் செய்ய நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான்னு சொல்லி, நீ அப்படி இருக்கக்கூடாது. ஞானியாக இருந்தாலும், மன தூய்மை அடைந்திருந்தாலும் மற்றவர்களை வழி நடத்துவதற்காக கர்மத்தை செய்ய வேண்டும். நான் எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நானே செய்கிறேன் கடவுள் சொல்கிறார் அவர். ஜனகர் செய்கிறார் அப்படின்னு உதாரணமெல்லாம் சொல்லி, லோக சங்கரகம், உலக நன்மையின் பொருட்டு பெரியவர்களை பார்த்து மற்றவர்கள் நடப்பார்கள், அதற்காக நீ கடமையை செய்ய வேண்டும் சொல்லி லோக சங்கரகம் அப்படிங்கிற தலைப்பில் உலக நன்மையின் பொருட்டு, உலகத்தை நல்வழிப்படுத்துதலின் பொருட்டு நீ இந்த கர்மயோகத்தில் நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் கட்டாயம் செஞ்சுதேப்பா ஆகுன்னு சொல்லி அடுத்த டாபிக் போகிறாரு. அதை நம்ம அடுத்த வாரம் வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.